நீ ஹேண்ட்ஸ் அப். நான் சொல்றத கேட்டு ஒழுங்கா சரண்டர் ஆயிடு. நான் எப்படி சரண்டர் ஆகுறது? நீங்க தான் லட்டு சிங் ஆச்சே. சரியா தான் சொல்றேன். நான் தான் லட்டு சிங். நீ என்கிட்ட சரண்டர் ஆகாம வேற யார்கிட்ட ஆகுறது? வேற யாரும் கீழே ஒளிஞ்சிருக்காங்களா? எங்க இருந்தாலும் ஒழுங்கா வெளியில வந்துடு. உன்கிட்ட தான் சரண்டர் ஆவன்னு ஒரு குற்றவாளி காத்துக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் வந்துடு. உன்னால இந்த லட்டு சிங் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. மரியாதையா வெளில வந்துடு. வெளியில வான்னு இவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்க. எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? சார், லட்டு சிங் சார், அவ உங்களை ஏமாத்திட்டு தப்பிச்சு போயிட்டான் சார். என்ன லட்டு சிங்க ஏமாத்திட்டானா? இந்த சிங்கத்தை ஏமாத்தினவன நான் சும்மா விட மாட்டேன். துரத்தி பிடிக்கிறேன். போ. போதும் அங்கிள், நில்லுங்க. ரொம்ப டயர்டா இருப்பீங்க. அப்புறம் உங்களோட மாஸ்க் அவுத்துட்டு உங்க முகத்தை காட்டுறீங்களா? எப்படியும் ஜெயிலுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க தானே போறீங்க. பொடி பயலே, என் வழியில குறுக்க வராத. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்னோட அன்பான நண்பர்களே, இப்ப என்ன விட்டீங்கன்னா நான் என்னோட வீட்டுக்கு போவேன். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு இந்த ஒரு வழிதான் இருக்கு. இவனை மாட்டி விட்டுறேன். என்ன தைரியம் என் கடையில திருடிட்டு வருவேன். நான் திருட இல்ல. இல்ல இல்ல இல்ல, எத்தனை தடவை சொல்றது? நான் திருட கிடையாது. இந்த ஜாக்கெட் எனக்கு கீழே கிடைச்சது, நான் போட்டுக்கிட்டேன். இதே மாதிரி தான் எல்லா திருடங்களும் சொல்லுவாங்க. எந்த ஒரு திருடனும் நான் தான் திருடனேன்னு சொன்னதில்ல. இது எனக்கு தெரியாதா என்ன? நீ தான் திருடன் நல்ல வசமா மாட்டிக்கிட்டல. திருடின எல்லா பொருளும் உன்கிட்ட தான் இருக்கு. அதனால உன்னை தான் நாங்க திருடன் சொல்லுவோம். குற்றத்தை நிரூபிக்க ஆதாரங்களும் இருக்கு. நீ தான் திருடன் வெட்ட வெளிச்சமா தெரியுதுல்ல. யாரை ஏமாத்த பாக்குற? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உங்க யாரையும் விட மாட்டேன். ஒவ்வொருத்தரையும் என்ன பண்றேன்னு பாருங்க. இங்க என்ன நடக்குது? அட, இந்த தேனியெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியலையே. யோ, அந்த தேனியெல்லாம் உன்னை கடிக்குதுயா. யோ, நீ என்னையா தப்பிச்சு ஓடாம நிக்கிற? ஒரு நல்லவன் மேல பொய்யான குற்றத்தை போட்டு அவனை குற்றவாளி ஆக்குனா அவன் என்ன பண்ணுவான்னு இப்ப உங்க எல்லாருக்கும் நான் காட்ட போறேன்.
ஐயோ ஐயோ சார் காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க. லாக்கப்ப திறந்து விடு. கான்ஸ்டபிள் சீக்கிரம் போய் லாக்கப்ப திறயா, திறந்து விடுயா. லெஃப்ட் ரைட்டிங் எல்லா சைடு போட்டுறையா. பாட்டி பாட்டி சிவா இருக்கானா? உள்ளதா இருக்கா. நீங்க வந்து உட்காருங்க, நான் இப்ப கூப்பிடுறேன். சிவா சிவா. ஹலோ அங்கிள். ஆமா, நீங்க யாரு? நான் 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 தான்ப்பா லட்டு சிங்கு. லட்டு சிங் சார் அனுப்பியிருக்காரு போல இருக்கு. நல்ல வேளை அவர் வராம போயிட்டாரு. வந்தாருன்னா கையோட சிவாவை கூட்டிட்டு போயிடுவாரு. ஆனா அவருக்கு உடம்பு வளையாது. அட ஏமா பாவம் லட்டு சிங்க போட்டு எப்படி திட்டுக்கிட்டு இருக்க? பாவம்மா, அவரு ரொம்ப அப்பாவியான மனுஷன். அவரை எல்லாரும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியா? அவரை பார்த்தா அப்பாவி மாதிரியா தெரியுது? என் கையில மட்டும் மாட்டினா ஃபுல்லா தேனியை விட்டு கடிக்க விட்டுடுவேன். பாட்டி லட்டு சிங்க புள்ளி வச்சு கோலம் போட்டுருச்சு தேனீக்கெல்லாம். என்ன? லட்டு சிங்க தேனீக்கெல்லாம் கடிச்சிருச்சா? ஆமா, இப்போ லட்டு சிங் எங்க இருக்காரு? பாட்டி இங்க நிக்கிறேன் பாருங்க. நான் தான் உங்க லட்டு சிங்கு பாட்டி. உங்களை தேனீக்கள்லாம் ஏன் இவ்வளவு அதிகமா கடிச்சிருக்கு லட்டு சிங் சார்? நிஜமா உங்களை அடையாளமே தெரியல. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அவன்தான்ப்பா, இதெல்லாம் பண்ணது அவன்தான். ஆமா, என்னது இது? நான் ஒரு திருடனா? என்ன திருடன் நான் சொன்னீங்க? இப்ப பாருங்க. இப்ப எப்படி இருக்கு? ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து என்ன திருடன்னு சொன்னீங்கல்ல, இப்ப பாருங்க உங்க எல்லாரையும் அதுக்காக நான் பழி வாங்காம விட மாட்டேன். அங்கிள், உங்களுக்கு தெரியல போல இருக்கு. இததான் திருட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? என் வழியில இருந்து ஒழுங்கா போயிடு, இல்லன்னா அவ்வளவுதான் சின்ன பையலே. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சிவா சீக்கிரம் அங்கேருந்து ஓடிடு. சிவாவை கையா வச்சா நாங்க தேனீக்கெல்லாம் உன்னை புள்ளி வச்சு கோலம் போட்டுறோம். ஓடிடு சிவா, எஸ்கேப் ஆயிடு. மறுபடியுமா? இந்த தடவை உங்களால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க நெட்டு போட்டு இங்க ஷேப்பா தான் வந்து நிக்கிறோம். ஏய், ஆமா ஆமா, நாங்க நெட்டு போட்டிருக்கோம். சரி, ஓடே ஓடே.
ஒருவேளை அவர் சொல்றது உண்மையா இருக்குமோ? அவர் திருடனா இல்லாம இருந்திருக்கலாம். ஜாக்கெட் வழியில எங்கேயாவது கிடைச்சிருக்கலாம்ல. திருடும் போது மாட்டிக்கிட்டான், அப்புறம் திருடலன்னு சொன்னா எப்படி நம்புறது? அவன் சொல்றத பார்த்தா எனக்கும் அப்படிதான் தெரியுது. எனக்கு என்னமோ அவன் உண்மையா திருடனா இருக்க மாட்டானோன்னு தோணுது. லட்டு சிங் சார், அந்த இடத்தோட சிசிடிவி கேமராவை பார்க்கலாமா? இங்க பாத்தீங்களா, இதுல திருடன் மாஸ்க் போட்டிருக்கான். அதனாலதான் அவனை நம்மளால பார்க்க முடியல. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணீங்களா? அங்க பாஸ் பண்ணுங்க. இங்க பாரு சிவா, அந்த திருடன் கம்மல் போட்டு இருக்கான். ஆனா அந்த ஹனிபி மனுஷன் காதுல கம்மல் இல்லையே. அடடடடடடா, இந்த திருடன் அந்த கம்மல் கேங்க சேர்ந்தவனா? இவங்க எந்த மாதிரி தான் 2 காதலையும் கம்மல் போட்டு திருடுவாங்க. இவங்களை எனக்கு நல்லா தெரியும். அப்படின்னா திருடன் வேற யாராவதா தான் இருக்கணும். பழிதான் இவர் மேல வந்து விழுந்திருக்கணும். நம்ம இந்த உண்மையான திருடனை புடிச்சு ஹனிபி மேன் முன்னாடி நிக்க வைக்கலன்னா அதுக்கப்புறம் ஹனிபி மேன் தேனியை அனுப்பி எல்லாரையும் இப்படிதான் பழி வாங்கிட்டே இருப்பாரு. திருடன் திருடினதுக்கு அப்புறம் காட்டுக்குள்ள போயிருக்கான். ஹனிபி மேனும் அந்த காட்டுக்குள்ளதான் இருந்திருக்காரு. அப்பனா ஒருவேளை அந்த கேங் காட்டுக்குள்ளதான் எங்கேயாவது இருந்திருக்குமோ? ஹலோ லட்டு சிங் சார், இங்க இருக்கிற காட்டுல ஒரு பழைய லொகேஷன் எனக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்ச அந்த பழைய பில்டிங்ல தான் திருடங்க இருந்திருப்பாங்க. நம்ம ஊருக்கு ஒரு புது ஆபத்து. ஹனி பி மேன் ஒட்டுமொத்த வேதா சிட்டியையும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு உதவி பண்றது பயங்கரமான தேனீகள். அவனை தடுக்க வரவங்கள அந்த தேனீகளை வச்சு அவன் கொட்ட வைக்கிறான். இந்த ஹனிபி மேன் உண்மையாலுமே பயங்கரமானவனா இருக்கான். அன்னைக்கு நான் பொதுமக்கள் துரத்தி வரப்ப இவனை தான் மாட்டி விட்டு தப்பிச்சு வந்தேன். அப்படின்னா பாஸ், நம்மளால இந்த ஊர்ல இனிமே திருட முடியாதா? அப்படின்னா நாம சீக்கிரமா இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிடலாம். அங்கிள், நீங்க ஒண்ணு ஊரை விட்டு போக தேவையில்ல. ஏன்னா இப்ப இங்க இருந்து நேரா ஜெயிலுக்கு தானே போவீங்க. அப்படியா? நாங்க எப்படி ஜெயிலுக்கு போவோம்? நான் உங்களை கூட்டிட்டு போறேன். பின்னாடி போலீஸும் வந்துகிட்டு இருக்கு அங்கிள். அட ஆமா, அன்னைக்கு என் வழியில குறுக்க வந்தவன் தானே நீ. இங்க பாரு பொடிப்பையில, இங்க இருந்து ஓடி போயிடு. நாங்க மோசமானவங்களே முக்கியமானவங்க. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. யூடி, அவங்க உன் பக்கம் தான் வந்துட்டு இருக்காங்க. நீங்க தயாரா இருக்கீங்கல்ல? நாங்க தயாரா தான் இருக்கோம். அவங்க இங்க வந்தா பாத்துக்கிறோம். இந்தா. தேனி வருது. இதை நீ வாங்கிக்கோ. போதும் போதும்.
ஐயோ அடிக்காத, நிறுத்து. என் வாழ்க்கையில இவ்வளவு அடி நான் வாங்கினதே கிடையாது. இதுக்கு மேல ஒரு அடி அடிச்சாலும் என்னால தாங்க முடியாது. நிறுத்து. இல்ல 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 நம்ம ரெண்டு பேர் சண்டை போட வேணாம். நான் சமாதானமா பேச வந்திருக்கேன். இங்க பாரு நாங்க உண்மையான திருடனை புடிச்சு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கோம். சிவா தான் இவங்களெல்லாம் பிடிக்க உதவி செஞ்சது. சிவா இவங்க எல்லாரையும் பிடிச்சு கொண்டு வந்துட்டான். இவங்க தான் உண்மையான திருடங்க, நீங்க கிடையாது சார். ஏதோ தெரியாம நடந்த தவறு இது, மன்னிச்சு விட்டுருங்க. தெரியாம நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். ஊர் மக்கள் சார்பாகவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ எம் வெரி சாரி. இந்த திருடங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி தர நீங்களே பாருங்க. இதான் என்னோட வாக்கு. நீ ஒன்னும் தண்டனை வாங்கி தர தேவையில்லை. ஆனா தண்டனைய சட்டம் தானே தரணும். நான் எப்படி தர முடியும்? சட்டம் தான் தன் கடமையை செய்யும். அப்ப சரி, அது உன் விருப்பம். மறுபடியும் அனுப்பிட்டான், ஓடுங்க. போதும் விட்டுருங்க அங்கிள். இவங்களுக்கு ஏற்கனவே நிறைய தண்டனை கிடைச்சிருச்சு. நாங்க எல்லாரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். சாரி, நான் தான் உங்களுக்கு சொல்லணும். இந்த ஊர் மக்களையும் நானும் நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். எவ்வளவு கோபம் வந்தாலும் இவ்வளவு பெரிய தப்பான முடிவை நான் எடுத்திருக்க கூடாது. நீங்களும் அண்டர் அரெஸ்ட். ஆகா, உங்க எல்லாருக்கும் நான் எடுத்துட்டு வரலையே. சரி பரவாயில்ல, விடுங்க. என் பின்னாலேயே வரிசையில வாங்க. லெட்ஸ் வாக். ஹே ஹே, லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட்.